பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் எல்லா உயிருக்கும் பிறப்பு சமமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் நம்ம எல்லாம் காலரை தூக்கி விட்டுக்கணும். நம்ம ராஜ்பவன் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறார். நீங்கள் எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா நான் மேலே உட்காந்துக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், let the Brahmanas be remarkable for his patience, purity, learning, truthfulness and self-sacrifice. அவர்கள் உண்மைக்கும் கல்வி கற்பதற்கும் அவருடைய சொந்த தியாகத்திற்கும் இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. ஒருத்தர் எல்லாரையும் மேற்பார்வை பாட்டுவார். நம்முடைய பிரதமர் பாரத பிரதமர் அவருடைய வார்த்தையிலே சொல்லிக்கலாம். பாரத பிரதமரா இந்திய பிரதமரும் குழப்பம் இருக்குது. ஆனால் அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கி அதை 2.5 வருடம் விவாதித்து அந்த சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அதை இறுதியாக 1949 வடிவமைத்து நாம் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் என்று கொண்டாடுகிறோம். அந்த அரசமைப்பு சட்டத்துடைய முதல் பிரிவு நம்ம நாட்டுடைய பேர் என்ன, இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு ஒரு அலையஸ் பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்தியா நமது பெயர். ஆனால் ஏனென்றால் அந்த அரசமைப்பு சட்டத்துடைய முதல் பக்கத்தில் பிரியாம்பிள் என்று சொல்வார்கள், முகவுரை என்று சொல்லலாம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தான் சொல்கிறார்கள். அப்போ அந்த அரசமைப்பு சட்டம் நிறைவேற்ற போது நம்ம இந்தியா என்று தான் அழைத்தார்கள், நம்மளை இந்தியன் என்று தான் அழைத்தார்கள். ஆனால் இந்தியா தட் இஸ் பாரத் என்றால் கொஞ்சம் செல்ல பேரில் கூட்டுங்க. ஆனால் இவர் பாரத பிரதமர் என்கிறார், நாம் இந்திய பிரதமர். இதுக்கு ஒரு பாரதமா இந்தியா என்கிற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதை நாம் பின்னால் பார்க்கிறோம். அவர் எல்லா கூட்டத்திலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார், வசுதேவ குடும்பகம். நமக்கு புரியல, வடமொழி நமக்கு தெரியாது. வசுதேவ குடும்பகம் என்ன என்றார் அடிக்கடி சொல்றார், வசுதேவ குடும்பகம். ஆனால் இதையெல்லாம் அவர் சொல்வதற்கு முன்னால் தமிழிலே கணியன் பூங்கண்டனார் சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதில் தான் அந்த வார்த்தை சொல்லி, யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகமே குடும்பம்தான், எல்லாருமே சொந்தக்காரன் தான் அப்படி சொன்ன பிறகு இதை நாம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட அதிகமாக நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் தமிழ் மரபு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் அறிவு என்று நாம் பாகுபாடுபடுத்தினால் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ இன்னொரு திருவள்ளுவர் அதே கருத்தை இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருக்குறளுக்கு ஒன்றும் பெரிய உரை எழுத வேண்டாம், சரியாக படித்தா போதும். ஆனால் நம்ம பிரதமர் படிக்கும்போது தடுமாறுறாரு. அதுவும் அவருக்கு பிறப்போக்கும்னு சொல்ல வரல, பரவாயில்ல, வேற ஒரு மொழிக்காரர் தமிழை புரிந்து வேண்டாம். ஆனால் நாம் தமிழனாக இந்த குறளை புரிந்து கொண்டால் உலகத்தை ஆள முடியும். ஏனென்றால் நம்மை நாமே சுருக்கி கொள்ளவில்லை. நாங்கள் திருநெல்வேலி, நாங்கள் தூத்துக்குடி அப்படின்னு இல்லை, அதையெல்லாம்